இன்றைக்கு அதான் நான் சொல்கிறேன், இந்த மானச உறுப்பினர்கள், இந்த கட்சியில் உச்சபுட உறுப்பினர்கள், டே பாப்பா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா ராஜபக்ச ஆட்சியில் வந்து நடந்த பிழை என்றது நாங்களும் சொல்லியிருக்கோம். ஆனால் அதை திருத்தி அதுக்காக தீர்வான நாங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஏதோ பச்சை கட்சி ரணசிங்க பிரேமதாசா நல்லவர், ரணில் விக்ரமசிங்க நல்ல பத்தினி, நல்ல சஜித் பிரேமதாசா நல்ல தலைவர், அவர் அப்பன் சம்பிக்க ரணவக்க பாப்பா நல்ல அஞ்சு ஒத்தும் தொழுகிற மூமீன், இவரை வச்சு நாங்கள் பெரிய ஆட்சி செய்யலாம்னு நீங்கள் நினைக்கிங்க. அவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா? 87 இந்த சஜித்திர அப்பா இருந்து தான் வடகிழக்கு இணைச்சி கொடுக்கப்பட்ட, 89 சஜித்திர அப்பா ஜனாதிபதி வந்து தான் வடக்கில் இந்த முஸ்லீம்கள் அகதியாக வந்த பொழுது ஒரு வீடு கட்டி கொடுக்கல புத்தளத்தில். கிழக்கில் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பாக இருந்த 600 போலீஸாரை சரணடை செய்து கொடைக்களத்துக்கு அனுப்பினது சஜித்திட வாப்பா பிரேமதாசா. கல்முனை முஸ்லீம்களில் இலங்கை முஸ்லீம்களுடைய ஒரு முகவெற்றிலியாக இருந்து பிரித்து அன்று துண்டாடியதை சஜித்திர வாப்பா. இன்னும் பாலச்சேன இந்த முஸ்லீம்களுடைய காணிகளை பறித்து கொடுத்தது யார்? இப்படி 1000 அடுக்கலாம். ஏண்டா வாப்பா அதுக்கு எதிராக எழுதுறீங்க? இல்லை சம்பிக்க புல பிரணசிங்க பிரேமதாசன் அந்த புல விட்டிருக்கார். எங்களுக்கு நீல கட்சி ஒன்று தான், மொட்டு கட்சி ஒன்று தான், அதுக்காகத்தான் அஷ்ரப் 2 கட்சி நம்பேலா, அதுக்காகத்தான் முஸ்லீம்களுக்கு தனித்துவ இயக்கம் வேணுமென்று கொண்டு வந்த நாங்கள் தனித்துவ இயக்கம் தான் சரி என்று ஏன் பேசுகிறீங்களே? போதாக்குறதுக்கு இப்போ சாணக்கிய நல்லமென்று பேசுகிறதுக்கு தரங்கட்டு போய்த்து உங்களுடைய அரசு. அவன் வந்து வடகிழக்கு இணைக்கணுமுங்க, அதுக்கு ஏன் பாப்பா வடகிழக்கு இணைஞ்சா கிழக்குள்ள முஸ்லீம்களை என்ன நிலைமண்டு அவன்ட பாய கிழிச்சு ஒரு கேலியக்க வக்கில்லை? நீங்கள் கேட்காம இருந்தால் நாங்கள் விட்டுருவோம்னு நினச்சிட்டிங்களா? அதுக்கு புறக்கல நாங்கள். அவர் சாணக்கியனாக இருக்கலாம், சாணக்கியன் அப்பன் ராசபுத்திரனாக இருக்கலாம், யாருக்கும் பயப்பட மாட்டோம்.